பார்ட்னர், நம்ம கார்மேயத்தோட பலம் எனக்கு தெரியும். சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிடுவாரு. கார்த்திகேயா, ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த சங்கர் வராம இருந்திருந்தா இந்நேரம் அவளை கடத்தி கொண்டு வந்து உனக்கு முதலிரவே செஞ்சு வச்சிருப்பேன். கொஞ்சம் தவறி போச்சு. கார்த்திகேயா, புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்க. உன்னுடைய தங்கை மல்லிகாவும் அந்த சங்கர் பையனும் காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய காட்டன் மில்லுக்கு அவங்க முதலே ஆகிடுவாங்க. அது நடக்கக்கூடாது கார்த்திகேயா. உன்னுடைய தங்கை மல்லிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். சாந்திய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். நாம 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு முதலாளி ஆகிக்கலாம். என்ன கார்த்திகேயா சொல்ற? புரியுது பார்ட்னர், புரியுது. நீங்க சொல்றத பார்த்தா ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிதானே சொல்றாருங்க? சரிங்க, நீங்க உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எழுதி அங்க வந்துரும். கார்த்தி, உன்னோட சொத்தை ஏன் கண்டவனுக்கு விட்டு கொடுக்கணும்? நாம 2 பேருமே அனுபவிக்கலாம். என்ன கார்த்தி சொல்ற? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன பார்ட்னர் இருக்கு? இது பாருங்க கார்த்திகேயன், உங்க எதிர்காலம் சூப்பரா அமைய போகுது. உங்களுக்கு தான் ஃபீலிங்க. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாடும். சரிங்க பார்ட்னர், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போங்க, உள்ள மேடம் முடிஞ்சு. சரி, உள்ள கூட்டி போ கார்த்திகா. ஏய், இந்த நாகப்பை குறி வச்சாதான் அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இனி எனக்கு மனைவியாக போறது மல்லிகை தான். இது உறுதியாகிருச்சு. இனி இந்த நாகப்பனுக்கு நீதான். முன்னாடி வாமா விஜய். உங்களுடைய கல்யாணம் மிக சிம்பிளாக நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாரியை முன்னாடி நீங்கள் 2 பேரும் மாலை மாற்றிங்க. விஜய், முதல்ல என் தங்கச்சி கழுத்தில் நீ முதல்ல மாலை போடுப்பா. தங்கச்சி, நீ 2வது போடு. தங்கச்சி, நீங்க 2 பேரும் 100 ஆண்டுகள் இதே போல் என்னைக்குமே இந்த ஊரு, இந்த சங்கரோட தங்கச்சி எப்படி இருந்த பொண்ணு இப்படி வாழ்றான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு விஜய், என் தங்கச்சி தாய் இல்லாத பிள்ளை. அவளை என் தங்கச்சியை கண்கலங்காம நீத்தமா பார்த்துக்கணும். கவலைப்படாத சங்கர், உன் தங்கச்சிய கண்கலங்காம பார்த்துக்கிறேன். தங்கச்சி, கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களுக்கு எங்கே விருப்பம்னு சொல்லுங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய, அதாவது எங்கே கோயில் குளத்துக்கு போகணுமோ என்னமோ உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகளை சொல்லுங்கம்மா. போயிட்டு வாங்க. நாங்கள் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். தங்கச்சி, கோயிலுக்கு போன உடனே உங்கள் பேருக்கு 2 பேர்த்துக்கு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தாப்புலது பீச்சு, எங்கே வேணாலும் சினிமா, எங்கே வேணாலும் ஆசைப்பட்ட இடத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. இந்தாம்மா, செலவுக்கு கையில் காசு வச்சுக்கணும். சரி, வரேன் சங்கர். சாந்தி, பூங்காவை பார்த்தியா? எவ்வளோ அழகா இருக்கு. நாம் காதலராக சந்திக்க வேண்டிய இந்த பூங்காவில் நாம் கணவன் மணியாக வந்து சந்திச்சிருக்கோம். அதுவும் இந்த மல்லிகைப்பூவை பார்த்தியா சாந்தி? எவ்வளோ மனம் நிறைந்த மல்லிகைப்பூ.
இந்த மல்லிகைப்பூ போன்ற உன் மனசுல இருந்து சில வார்த்தை பேசு சாந்தி, பேசு. வெக்கமா இருக்குங்க சாந்தி. இந்த பெண்கள் அப்படிதான், எப்பவுமே வெக்கத்துல தலை குனிவாங்க. இது அழகு. நான் மட்டும் கல்லூரியில் சென்று படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அணுவா வர்ணிச்சிருப்பேன். ஏங்க அதுக்காக கல்லூரிக்கு போய் படிக்க முடியும்? இனிமே குடும்பன்ற பள்ளி மட்டும் படிங்க, அதுவே போதும். சாந்தி, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கு அறிவுரையாவே இருக்குது. சில சமயத்தில் சொல்லுவாங்க, மனைவி கணவனுக்கு மந்திரி மாதிரி ஆலோசனை கூறுவாங்க. அதை நீ நிரூபிச்சிட்ட சாந்தி, நிரூபிச்சிட்ட. வா, நம்ம போய் ஆடி பாடி விளையாடலாம்.
அந்த கணக்கு நோட்டு எடுத்தோட கணக்கு பார்க்கணும். மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை? நான் எங்க மேனேஜர், நான் சொல்றதை கேளு. கேட்க வேண்டியது உன் வேலை. நோட் எடுத்துட கணக்கு பார்க்கணுங்கிறல்ல. மிஸ்டர் நாகப்பன், நீங்க மேனேஜரா இருங்க. நான் வந்து உங்களை வேணான்னு சொல்லல, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் வந்து நீங்க வந்து என்னைய எதிரியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்னைக்கு ஆஃபீஸில் சேர்ந்தனோ, ஆனால் நான் வந்து உங்களைய என்னுடைய நண்பனாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏய், போது நிறுத்துடா. உன்னோட உபதேசம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்றத நீ கேளு. ஏன்னா நான் இங்க மேனேஜர். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நோட் எடுத்துட்டு வாடானா வாடா. ஏய், நீ மேனேஜர்னா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கிட்ட என் வீரத்தை நான் காமிக்க மாட்டேன். உனக்கு தேவை நோட்டு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு தேவையில்லாம போடா வாடாங்கிறது, இது மாதிரி விஷயத்த பேசுறது இதோட நிறுத்து. ஏய், நான் ஒரு சர்வாதிகாரிடா. இந்த நாகப்ப ஒரு கணக்கு பிள்ளை. நான் சொல்றத நீ கேளு. நான் சொன்னதை தான் கேட்கணும். நீ எனக்கு கீழே நீ வேலை பார்க்குற. நான் சொன்னதை கேளுடா. கணக்கு நோட்டு எடுத்து வேணா வரணும். டேய், நீ சர்வதிகாராரு, என்ன மண்ணாங்கட்டியா இரு, எனக்கு அது தேவையில்ல. உனக்கு இது வரைக்கும் இனிமேலும் சரி வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன். எனக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த கம்பெனியில் ஒரே காரணத்துக்காக அதை மட்டும் நீ புரிஞ்சுக்க. சும்மா தேவையில்லாம வர சீன் போட்டுக்கிட்டு இருந்தா மூஞ்சி மோரெல்லாம் பேத்து போடுவேன். ஏய், நிறுத்தினா போதும். உன்னோட அறிவுரை இந்த நாகப்பனுக்கு தேவையில்லை. இந்த நாகப்ப ரொம்ப கொடூரமானவன். முதல்ல நான் சொல்றத நீ செய்ய, அப்புறம் உன்னுடைய வசனத்தை பேசு. இதாண்டா காலாங்கிறது. நீ படிக்காத முட்டாளுங்கிறத நிரூபிச்சிருக்கிற. இது வரைக்கும் நான் படிச்சவன். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட இது வரைக்கும் மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடா பண்ணுகிறப்பா? ஏய், இங்க நான் மேனேஜரா. ஏய், மேனேஜருங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஏய், என்னடா வாடா போடாங்க. ஏய், அடிடா. ஜோ, என்னையா மேல மேல பாக்குறேன்? அது ஒண்ணும் இல்ல ராணி. எங்க இந்த பண்ணாட நாய் எங்க போயிட்டான்? அந்த அப்பு என் புருஷன் பண்ணனைக்கு என்னன்னு கிழிச்சு போய் கிழிச்சு ஜாகிரதை. என்னமா நீ எதை சொன்னாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற. பாருங்கப்பா, எல்லாம் பாருங்க. சரி, எங்க அந்த நாய் எங்க போச்சு? ஆளா காலம். யோ, இப்பதானே சொன்னேன். என் புருஷனை திட்டின செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். ஸ்டூபிட். சரி, புருஷங்கரசங்கர எப்ப உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு? நேத்துதான். இதையா என்கிட்ட சொல்லவே இல்ல? அவர் தான் சொன்னாரு, ஆனா எச்சிக்கல நாயிடலாம் சொல்லாதேன்னு. இந்த அசிங்கம் உனக்கு தேவை? இந்த நாய் நம்மள போட்டு தள்ளுறதுலயே புரியாது. நினைச்ச மாதிரி அந்த நாய் கல்யாணம் பண்ணி இன்னும் காணமே பண்றது. அதை விடுறானே, அவன்கிட்ட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? வீக்னஸா? என்னையா? அவன் இந்த ஊரு பொம்பளைங்களை பார்த்தாவே ஜொல்லு வடிப்பான். நம்பிக்கலைனா அவன் வந்தோட்டு அவன்கிட்டே விசாரிச்சு பாரு அக்கம் பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்களை. அவனே சொல்லி போய் சொல்ற. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். இல்ல ராணி, நான் சொல்றது சொல்லிட்டேன். இதுக்கு மேல இருப்பான். சரி சரி, அதை நான் செக் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு, அவர் வேற வந்துருவாரு. சரி ராணி, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. நான் சொல்லிட்டேன். வந்தோனையும் நீ செக் பண்ணிக்கோ. அது ஏன் வேலை,
நீ கிளம்பு. அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எப்படியோ ஒண்ணு அவன் இன்னைக்கு அடி வாங்க போறான். ராணி, அந்த நாய் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து போகுது. வாட்டி திஸ்? அது ஒண்ணும் இல்லையா, சும்மா கல்யாண வாழ்த்து சொல்லிட்டு போறான். கல்யாண வாழ்த்துக்கள் அவன் சொன்னான். சரி ராணி, குளிக்கலாமா? சரி, தண்ணி வேற காஞ்சி போச்சு. உள்ள பாரு, பைக்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்க, எடுத்துட்டு வா போ. சரி, எடுத்துட்டு வரேன். நீ தான் குளிப்பாட்டி விடணும். நானா? நான் என்ன வெங்காயத்து குளிப்பாட்டி விடணும், நீ தேய்ச்சிக்க. ஆமா, கட்டினது இவ. அவங்களே கூப்பிட முடியும், குளிப்பாட்டி விடணும். சரி போ, எடுத்துட்டு வா. சரி, ஓ. ஏதோ எரும மாடுக்கு தேய்ச்சி விடுறாப்புல தேய்ச்சி விடுறா. எரும மாடா? சரி. சரி, சீக்கிரம் விடு. ஊருங்கெல்லாம் பாக்குதுல்ல, சையா ஃபீல் பண்றேன். ஐயோ, பாத்தியா ஜட்டி கலற போதே. பனினே யார உப்பாவ? தாத்தா வந்து உப்பாரு. எங்க தாத்தா வீட்டுல இருக்கிறாரே. சரி, அவரு சீக்கிரம் கீழே. பாவம், ரொம்ப கேவலமா இருக்குங்களா? யோ, புருஷன் முன்னாடிக்குள்ள எதையா? உள்ள ஒண்ணும் போல் அடிச்சிடலாம். கொஞ்சம் ஊத்தி விட. ரொம்ப தான் பேச நீ. சரி, உட்காரு. அள்ளி வரியா? ஐயோ, அந்த இடத்துல வாஸ்து பார்த்தா நீங்க வா. குளிக்கிறதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்க கூடாது. எப்படியா ஊத்தி தோல. ரொம்ப கப்படிக்குது. இங்க உட்காரு. ஐயோ, நவுந்து தலையா சாக்கு வச்சிரு போதே, நவுந்து தலை. செல்லம். ஆமா, பக்கத்து வீட்டு பரிமளம் எப்போ? ஒண்ணு சரி இல்ல சொல்லு. ரெண்டையும் பண்ணக்கூடாது. எனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. ராணி, ரிலாக்ஸ். ஆமா, பக்கத்து வீட்டு பரிமளம் எப்படியா? பரிமளமா? ரொம்ப அழகான பொண்ணு, அம்சமான பொண்ணு, அமைதியான குணம். இந்த மாதிரி காட்டேரி கிடையாது. சூப்பர்னு வச்சுக்க. அப்புறம் அதுக்கு பார்த்துட்டு ராதா? நீ தான், நான் சொல்லட்டோம்ல, அவளாம் ரொம்ப அழகு. அடி எருமை வாடை. பொண்டாட்டிட்ட வந்து இன்னொரு பொண்ணை பத்தி பெருமையா பேசுறியா? அடியே, நீ தாண்டி விசாரிச்சா? நீ கேட்டேன்னு சொன்ன. எனக்காச்சும் என்ன இப்படி பாராட்டி இருப்பியா? அதுக்கு விடுறிய, நீ கேட்டதுனால சொன்னேன். அதுக்கிட்டு போட்டு பொசுக்குன்னு இதுலயே அடிக்கிறிய. பணாத இடத்துல பட்டுச்சுன்னா உனக்கு புள்ள பிறக்குமா? நான் ஊரியா சேகரிச்சிட போது. அடிச்சு போது விடு, அப்புறம் பாத்துக்கலாம். இரியா, இனிமே எவ்வளையா ஏறு எடுத்து பாரு, அறுத்து விட்டுறேன் ஜாக்கிரதை. ஆமா, உன்னை பார்த்ததுக்கு இத்தனை ஆயிரம் அடி. இன்னும் மறுபடியும் ஏறு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்க, கதை க்ளோஸ். போய. சரி, போடி. சாந்தி, இந்த இரவோட வெளிச்சத்துல உன்னோட உருவத்தையும் உன்னோட சிரிப்பையும் பார்க்கும்போது நீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தலதலன்னு சூப்பரா இருக்கிற சாந்தி. சிரிக்காமல் சிரிக்கும் என் சிங்காரமே. உன் சிங்கார சிரிப்பை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல சாந்தி. இது காதலன் காதலியை சந்திப்பால் வரும் காதல் சிரிப்பா, இல்லை கணவன் பாசறையில் விழுந்த மனைவியின் சிரிப்பா, இல்லை மௌன சிரிப்பா, இல்லை பொன் சிரிப்பா, இல்லை இந்த கண்ணியின் சிரிப்பா? சொல் சாந்தி, சொல். எங்க நான் எங்க பேசுறது? நீங்க தான் அந்த சிரிப்பு இந்த சிரிப்புன்னு வர்ணிச்சிட்டு இருக்கீங்களே.
சாந்தி எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கிற சக்தியை கொடுக்கறதான்னு வச்சுக்கோ. ஐயோ நிறுத்துங்க, பறக்கிற சத்தியெல்லாம் வேணாம். ஏன் சாந்தி அப்படி சொல்ற? திடீர்னு பறந்து நீங்க வேற கோட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்? ஓ, நீ அப்படி வரையா? நான் சொன்னது சினிமா வசனம். நான் இந்த வானத்து நிலவை வீட்டுக்கு வர்ண விளக்காக வைக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா சாந்தி, அப்படிதான். சரிங்க, அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே வர்ணிச்சிருங்க. சாந்தி எவ்வளவுதான் வர்ணிச்சாலும் என் சாந்தியோட நிலை அப்படித்தான். சரி, வா சாந்தி, போய் ஆடி பாடி பாடலாம். மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? கிடையாது இது ஏழை படும் பாடம்மா, உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளி போனே. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா? கள்ளம்மா செல்லம்மா ஏய் தள்ளியே நில்லம்மா. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? மாடியின் தங்க கலசம் மண்படலாமா? சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா? இனி ஏதும் புரியாது. முடிவேதில் விடியாது.
கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிக்கும் மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. சாந்தி மாதிரி தெரியுது. சாந்தி சாந்தி, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாரு. என்னடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா உன் புருஷன் யாரு? இவரே புருஷன். வாங்கண்ணா. வரமா. ஏண்டி உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கையே வைக்கல பாத்தியா? திருத்தமா பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் எப்பவுமே பண்ண மாட்டேன். வீட்டில் திடீர்னு சிம்பிளா வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கோச்சிக்காதடி. சரி உன் வீட்டுக்காரர் பேர் என்ன? ஏங்க உங்களே தான் கேட்குறாங்க. என் பேரு விஜய்மா. நான் இந்த ஊரு காட்டன் மில்ல தான் வேலை செய்யறேன். காட்டன் மில் இல்ல, அது எங்க மில் ஆச்சே? அட, அப்ப நீ எனக்கு முதலாளியம்மாவா? வணக்கம்மா. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி என்னதான் இருந்தாலும் நீங்க என் முதலாளி. அதெல்லாம் இங்க பேச தேவையில்லை. இத பாருங்க, இது ஃப்ரெண்ட்ஸுங்க மீட் பண்ற இடம், அதனால அமைதியா இருக்கலாம். ஏண்டி கல்யாணம் ஆயிடுச்சு, எப்ப குட்டி பாப்பா பெத்தாங்க? இதை என் புருஷன்கிட்ட கேட்டு சொல்றேன். வெக்கத்தை பாருங்களேன். இத பாருங்கண்ணா, இத பாருங்கண்ணா, என் காலேஜ்ல இவ தான் அமைதியா இருப்பா. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இவளை அமைதியான பொண்ணு தான் பேரே வாங்கின இவ. சரிண்ணா, எனக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு. வீட்டில் காணாம தேடுவாங்க. நான் வரேன். பாய். சரிம்மா. வா மல்லிகா வா. நீ இதயத்து இளவரசி, தேர் ஏறி வா. நம் வீதி வரை உருவாடி வரும் வா. மல்லிகா, நீ என் கனவு கண்ணி. உன்னை என்னால் மறக்க முடியலடி, மறக்க முடியல. அதனால நாம 2 பேரும் சேர்ந்து உல்லாசமா போவோம். வா மல்லிகா வா.
நான் கண்டது கனவா? அடே மல்லிகா, உன்னை நான் அடையாளம் விட மாட்டேன், அடையாளம் விட மாட்டேன். இந்த நாகப்பா ஒரு நல்ல பாம்பு. ஒண்ணு உன்னை அடையணும், இல்லைன்னா உன்னைய